உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் மேலே விழுந்ததையா. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. அல்லேலூயா. மனதொருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. பாவமான முள்முடியை தலைமையில சுமந்து கொண்டு எங்களுக்கு சிலுவையிலே நீ வெற்றி தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. பாவமான முள்முடியை தலைமையில சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. பாவமான முள்முடியை தலைமையில சுமந்து கொண்டு வெற்றி சிறந்தே. ஐயா சிலுவையிலே வெற்றி
காயப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சொல்லுவோமா? எங்களது மீறுதலால் காயப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், தழும்புகளால் சுகமானே. எங்களது மீறுதலால் காயப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், தழும்புகளால் சுகமானே. உந்தன் தழும்புகளால் சுகமானே. உந்தன் தழும்புகளால் சுகமானே. நீ நல்லவர், சர்வ சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே, தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பே, தோத்தரிப்பே. தேடி வந்த மனிதர்களை, தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தே. இந்த நாளிலே தேடி வந்த மனிதர்கள், தேவைகளை அறிந்தவர், தினம் தினம் அற்புதம் செய்தே. ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தே. ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தே. நீ நல்லவர், சர்வ ஆமென். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. தாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா, சிலுவையில் வெற்றி சிறந்தே. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன்.
இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை நாளைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். காலைதோறும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, 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 அவருடைய கிருபை புதிதாய் இருக்கு, கிருபாய் இருக்கு. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஓ, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. காலைதோறும் காலைதோறும் நேற்றைய தினம் கிருபை அல்ல, நேற்றைய கிருபை அல்ல, இன்றைக்கு 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 அவருடைய கிருபை புதிதாய் இருக்கு. ஹல்லேலூயா. மாறாத கிருபை, மகிமையான கிருபை, ஓ நம்மை தேற்றிட கிருபை, நம்மை வாழ வைக்கிற கிருபை. என்னை இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லுங்க. என்னை இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமோ நடந்திட போதிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமோ நடந்திடும் போதிலே, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே சொல்லுங்க. என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடு அவர் நடந்திடும் போதிலே, எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும்படி அவர் எங்கும் மொழியாய் இருக்கிறார். என்னோடவர் நடந்திடும் போதிலே, எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதிலே, எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே
அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் மாறியதால் என்னுள்ளமே தேவனே என்னுள்ளமே என்னால் புகழ்ந்திடுவேன். என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் ஆக்கியதால் என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாய் ஆக்கியதால் என்னுள்ளமே என் தேவனே என்னால் புகழ்ந்திடுவேன். என்னுள்ளமே என் தேவனே என்னால் புகழ்ந்திடுவேன். என்னை பராய் இயேசு இருக்கின்ற போதே என்பதேதே. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போதே குறைகள் என்பதேதே. நம் பாதையில் என்னை நடத்திட என் கரத்தை பிடித்து முன் நடப்பார். நம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன் நடப்பார். நம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன் நடப்பார். அஞ்சிடனே நான் அஞ்சிடனே நான் ஒன்றுக்கு அஞ்சிடனே அஞ்சிடனே நான் அஞ்சிடனே. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதேதே. நகதரே பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பதேதே. என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமோ நடத்திடும் போதினிலே. அல்லேலூயா. என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமோ நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா. என்றும் இன்பம் என்றும் இன்பம்
ஆஹா என் உள்ளமே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே என்னை பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது என்னை பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என் வாழ்விலே குறைகள் என்பது என் வாழ்விலே குறைகள் என்பது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ரபா பாபா ஹல்லேலூயா என் மெய்ப்பராய் ஓ கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் பசும்புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை நடத்துகிற தேவன் என் ஆத்மாவை தேற்றுகிற தேவன் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிற தெய்வம் ஹல்லேலூயா நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்க கவலைப்படுவதனாலோ எவன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் ஓ ஹல்லேலூயா கவலைப்படாமல் கர்த்தருக்கு பின்பாக நடங்க ஹல்லேலூயா என் மேய்ப்பர் கர்த்தர் என் மேய்ப்பர் இயேசு அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை நடவேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போது உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போது இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா மகிழ்வின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது இயேசுவே நீர் பேசு ஒரு வார்த்தை போது பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது இயேசுவே நீர் பேசு ஒரு வார்த்தை போது ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா ஹல்லேலூயா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா கல்லுக்குள் கல்லுக்குள் தேரை வைத்தவனே அதற்குள்ளும் ஜீவன் தந்தவனே உமையன்றி அணுவேது அசையாதையா உமையன்றி அணுவேது அசையாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா ஓ
நன்மைகள் எனக்கு செய்தீர். அது எதற்கென்று என் நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால் ஓர் 1000 ஆண்டுகள் போதாதையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஓர் 1000 ஆண்டுகள் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது. கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். உம் நினைவேன்றி மகிழ்வேது தேவா. சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா. உம் நினைவேன்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது, இயேசுவே நீர் பேசு ஒரு வார்த்தை போது. நான் கேட்ட போது, இயேசுவே நீர் பேசு ஒரு வார்த்தை போது. 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவேது அசையாதையா. உமையன்றி அணுவேது அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா. உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா. ஓம் நினைவேன்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதெதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனே. அரகந்தரா நன்மைகள் செய்தீரையா, நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000
ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார். எத்தனையோ நன்மைகள் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நாம என்னத்தை செய்கிறோம்? அவருக்கு நாம் என்னத்தை செய்தோம்? என்னத்தை கொடுத்தோம்? ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஆனாலும் கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்ம ஜீவனை கொடுத்து இருக்கிறார். எத்தனையோ எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லை துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. ஆண்டவர் செய்த நன்மைகளை பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாழ்வேது இறைவா, மகிழ்வேது தேவா. நீ இல்லைனா எனக்கு மகிழ்ச்சி இல்லப்பா, நீங்க இல்லைனா எனக்கு மகிழ்ச்சி இல்ல, நீங்க இல்லைனா என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, நீங்க இல்லைனா இந்த சமுதாயத்துல ஆண்டவரே வெளிச்சம் இல்ல. ஆண்டவரே நீங்க தான்பா, நீங்க தான்பா எல்லாம். உம்மையின்றி நாங்க யாரிடத்துல போய் நிற்போம்? உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோப்பா. உங்க பாதத்தை நாங்க சரணாகதியாய் நாங்கள் மண்டியிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல நாங்க எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில உங்க கரத்துல எங்களை எடுத்துக்கொண்டதற்காக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரமே இரு. ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. பொறுத்திலே இரு. ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரு. ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா.
எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் வாழ முடியாதே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா அப்பா இல்ல என் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எனக்கெல்லாம் எல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே இரு கருத்தை உணர்ந்து பாடுங்க இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாதே வியாதியினே வைத்தியரானிரே சோதனை நேரத்தில் நண்பரானிரே வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே சோதனை நேர நண்பனானிரே என் வைத்திய நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் வைத்திய நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே இரு ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாதே என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாதே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆம் தகப்பனே நீ நல்ல தகப்பன் என் உலக பிரகாரமான தகப்பன் என் கூட இருந்தா கூட Amen. என் வாழ்க்கை Jesus. இவ்வளவு நல்லா Yes. நல்லபடியா Yes. இருக்காது Yes. ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறதுனால Amen. நீரே நல்ல தகப்பனா இருக்கிறபடினால நீரே நல்ல தாயா Yes, இருக்கிறபடினால Lord. நண்பரா Yes. இருக்கிறபடினால Yes, Lord. சகோதரனா Oh, இருக்கிறபடினால yes. எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடினால Amen. Amen. Jesus. நான் ஒன்றுக்கும் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை ஆண்டவரே Amen. ஓ என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே நான் எப்போதெல்லாம் உம்மை கூப்பிடுகிறேனோ
எப்போதெல்லாம் கூக்குரல் இடுகிறேனோ, எப்போதெல்லாம் ஆண்டவரே என் அழுகையை பார்த்து கண்ணீரை பார்த்து எனக்கு ஓடோடி வந்து எனக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே, நல்ல தாய் ஆண்டவரே நீர், நல்ல நண்பர் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல நண்பராக இருக்கிறேன் ஆண்டவரே. ஓ, நான் இல்லாத சூழ்நிலை என்னை உயர்த்தி வைக்கிறவரே, நான் இருக்கிறப்போ ஆண்டவரே என்னை தோளின் மேல் சுமக்கிறவரே, ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. Jesus. என் கூடவே இருங்கப்பா, Yes, Lord. என் கூடவே இருங்க Yes, ஆண்டவரே, Lord. Yes, Lord. என் கூடவே இருங்க கூடவே ஆண்டவரே. இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. ஓ Jesus. நாங்க உங்களை விட்டு தூரமாய் போக Oh, yes. நினைச்சாலும் எங்களை கைவிடாதீங்கப்பா, Yes, எங்களை Lord. நடத்துங்க ஆண்டவரே, எங்களை Oh, நடத்துங்க yes. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நடத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் Oh, நடத்தி Jesus. கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த அன்புக்காக, அந்த Amen. இரக்கத்திற்காக, நீங்க எங்க மேல வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் கூடவே இருங்க ஆண்டவர். வியாதி நேரத்தில் வைத்தியராய் வந்தீரே, இல்லாத சூழ்நிலை உயர்த்தி வைத்தீரே. களிப்பான சஞ்சலமான நேரத்தில் சந்தோஷத்தை கொடுத்து Amen. என்னை உயர்த்தி வைக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை Jesus. கடைசியாக ஒரு சரணத்தை பாடி நம்ம இந்த ஆராதனை முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை பூசி காயங்கள் ஆற்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களாட்டியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேட்டியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பா, எரிகோ நகர் வீதிதனிலே என்னை பூசி காயங்களாட்டியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேட்டியே, மரண தருவாய் என்னை அவர் கண்டார் அன்பா, எரிகோ நகர் வீதிதனிலே இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார், என்னை பூசிய காயங்களாற்றி, திராட்சை ரசத்தாலே உள்ள பெட்டியே, மரண தருவாயே என்னை கண்டார் அன்பா, எரிகோ நகர் வீதிதனிலே என்ற நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்று என் சிந்தை நிறைந்தார். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, குற்றுயிராய் குடல் உயிராய் ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் Jesus. நாங்கள் மரண தருவாயில் இருக்கும்போது என்னை தேடி வந்த நல்ல தெய்வமே, Jesus. எங்களை ஆட்டி தேட்டி என் காயங்களுக்கு Amen. எண்ணெய் பூசி எங்களை குணமாக்கி, எங்கள் காயப்பட்ட இடத்துல உம்முடைய இரத்தத்தை, உம்முடைய கர்த்தாவே கரங்களை வைத்து நீர் எங்களை சுகப்படுத்தி நன்றாய் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த காலை ஆராதனையில் சுகமாய் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த காலை ஆராதனையில் உம்மை பாடி துதிப்பதற்கும் உம்மை ஸ்தோத்தரிப்பதற்கும்
நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, துதிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. எரிகோ வீதியிலே ஆண்டவரே அந்த வழிப்போக்கனை கண்டது போல எங்களையும் நீர் ஒரு நாள் கண்டீர், எங்களை நடத்தினீர், என்னை விசாரித்தீர், பேர் சொல்லி அழைத்தீர், இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். இந்த சபையில் எங்களை ஒரு அங்கத்தினராய் வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஒரு நல்ல மெய்ப்பனு கீழே எங்களை கொண்டு வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, உம்முடைய வார்த்தையால் எங்களை தேற்றுங்க, எங்கள் காயங்களை கட்டுங்க, கண்ணீரை துடையுங்க, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பொன்னாக விளங்க செய்யுங்க. உடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க, ஆசீர்வதிங்கப்பா. மீதியான நேரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ். சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர், கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர், கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நாம் வேடும் யாவும் கிருபையை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர், பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர், இதுவரை காத்தினீர், இனிமேலும் காத்திடுவேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர், இதுவரை காத்தினீர், இனியும் காத்திடுவேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாவும் கிருபையை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தோல்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, தோல்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் டைரக்டாவே உங்கள் வசனத்தை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்க திறமையை வைத்து ஆண்டு உங்களே சாதிக்க வைப்பார். இது என்னது? முதல் கேட்டகரி. எது? நம்மளே சாதிக்க வைப்பார். சில வேலைகளை நீங்களே தான் செய்ய வேண்டியிருக்கும். ஓகேங்களா? சில விஷயங்கள் நீங்களே செய்ய வேண்டியிருக்கும். ஆண்டு வார்த்தை கொடுப்பார், உங்களை செய்ய வைப்பார். நீங்கள் வார்த்தையை பிடித்து கொண்டு வசனத்தை அறிக்கை செய்து என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? அதை செய்யணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க தேவனே சார்ந்திருக்க வேண்டி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல சொல்ல, 4 விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள்ல வரும்ன்றதை நான் சொல்றேன். இதுல நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம், சில விஷயம் ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? சில விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாத சில விஷயங்கள் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வேறு ஆட்களை கொண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் ரெடி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் நீங்களே செய்யணும் சில விஷயங்களை. சரிங்களா? உங்களால் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் தேவன் கிட்ட போய் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஆமென். நீங்க செய்யறதுக்கும் யார் தான் பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். ஆனா சில விஷயங்கள் உங்களை செய்ய முடியாத பட்சத்துல நீங்க ஜெபம் பண்றதால, தெரியுதுங்களா? ஓகே, நீங்க நல்ல கவனமா கேட்டா உங்க புரியும் உங்களுக்கு. நீங்கள் தேவனை தான் நோக்கி பார்க்கணும். நீங்க தேவனை நோக்காமல் உங்க வாழ்க்கை என்ன பண்றதுல அது உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. தேவனை நோக்கி பார்க்கணும். அப்படின்னா ஆண்டு என்ன பண்ணுவாரு? அது செய்ய வேண்டிய கெப்பாசிட்டியை, கேப்பபிலிட்டியை உங்களுக்கு கொடுத்து உங்களை அதை செய்ய வைப்பார். இப்ப யார் செய்யறது? நீங்க செய்யணும்.
இப்போ சில விஷயங்களே செய்ய முடியாது இவங்களுக்கு. அப்ப தேவன்கிட்ட போறீங்க, உங்களை செய்ய வைக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வேற ஆட்களை வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா அந்த விஷயத்தை உங்களை செய்ய முடியாது. உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக, சொந்தக்கார் மூலியமாக, வேற ஓனர் மூலியமாக, மத்த தெரிந்தவர் மூலியமாக, மத்த ஒருத்தர் மூலியமாக தேவன் உங்களுக்கு செய்ய வைப்பார். இது ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க கடவுள்கிட்ட தான் போனோம். கடவுள் என்ன பண்ணுவார்னா, இது உங்களால செய்ய முடியாது, வேற ஒருத்தர் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றது, ஆண்டு என்ன பண்ணுவாரு, தேவ தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. தேவ தூதர்களை அனுப்புவார். அந்த தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ண வேலையை செய்வாங்க. இது நீ உங்களாலும் செய்ய முடியாது, மனுஷாலும் செய்ய முடியாது. தேவ தூதர்கள் வந்தாலும் செய்ய முடியும். எரிய கோட்டையை உடைத்த தேவ தூதர் ஆசா பிரச்சனை போருக்கு போகும்போது 1,40,000 பேர் என்ன பண்ண, ஒரே இரவல் தேவ தூதர் என்ன பண்ணாரு, சாகடிச்சார். அப்போ எப்படி முடியுது அப்படின்னா, தேவ தூதர் வந்தா முடியும். மூணாவது ஒரு கேரக்டர் இருக்குது. நீங்கள் இவங்க பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது, எங்கெல்லாம் போனோம், நீங்க போது கடவுள் தான் போனோம். அவர் தான் அங்க ரெடி பண்ணுவாரு. நீங்க கடவுள் ஜெபம் பண்றீங்க. இப்போ யாரோ இப்போ உங்களால செய்ய முடியாது, அதுக்கப்புறம் மற்றவங்களும் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் தேவ தூதராலையும் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றது, யார் ஒரு கர்த்தரே இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தரே. அப்ப உங்களுக்கு தேவை என்றால், உங்க தேவையின் அடிப்படையில மனுஷங்கள் வருவதா, தேவ தூதர் வருவதா, அவரே இறங்கி வேலை செய்வதா என்பதை தேவன் டிசைட் பண்றாரு. ஆமென். உங்க தேவை ஒண்ணு தேவை என்றால் அது யாரால முடியாதுன்னா, தேவனே இறங்கி வந்து தேவையை சந்திக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது மனிதனால முடியாது, மற்ற தீர்க்கதரிசிகளால முடியாது, தேவதூதராலையும் முடியாது. யாத வரணும், இயேசுதான் வரணும். அல்லேலூயா. அப்ப இயேசு வந்து உங்களை காப்பாற்றுகிறார். ஆமென். இதை இயேசுவை தவிர வேறு யாராலையும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இயேசுவை தவிர யாராலும் பிசாசை மேற்கொள்ள முடியாது. அதனால அவரே இறங்கி வந்தார். இப்படி நம்ம கடந்த வாரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்க ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரட்சிப்புல என்ன இருக்குது, உங்களுக்கு ஆண்டவர் சார்ந்து இருக்கணும். போடி பார்த்தோம், தேவனே நீங்க சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ இது என்ன கீனா, நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போக வேண்டிய ஸ்தலம் எது, தேவ சமூகம். ஆமென். உங்களுக்கு பிரச்சனைனா நீ மனுஷன் நோக்கி போகாதீங்க. பிரச்சனைனா எங்க உதவி செய்யணும் தேவதூதரை நோக்கியும் போகாதீங்க. உங்க பிரச்சனைனா கடவுளை பாருங்க. கடவுள் மனுஷன் மூலியமாகவோ தேவதூதர் மூலியமாகவோ இல்ல அவரே கூட இறங்கி வந்து உங்க அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒரு இவர் வந்து ஜெபம் பண்றாரு, ஊழியக்காரர். அவர் பேரு பஞ்சாப்ல இருப்ப சீக்கியர் பேர் என்னது, சாது சுந்தர் சிங். என்ன ஜெபம் அவர் இயேசு ஏற்றுக்கொள்ளல. இரவு ஜெபம் பண்றாரு. நான் 5 மணிக்கு நான் இறக்க போகிறேன், என்னால முடியல, என்ன கடவுள் யாரும் கண்டுபிடிக்க முடியல, என்ன சீக்கிரம் என்னென்னோ நான் பார்த்தேன், குருநானக்கெல்லாம் என்னென்னோ பார்த்தேன், யாருமே எனக்கு உதவி செய்யல, நான் இறக்க போகிறேன், என் தேவன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளும் கும்பிட்டாராம். எல்லாரும் கடவுளும் கும்பிட்டு வரவே இல்லையா. அவர் சொன்ன, எல்லா கடவுளும் கும்பிடுவேன், எந்த கடவுள் எனக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணுவேன், நானு இந்த 5 மணிக்கு அந்த பக்கத்துல ட்ரெயின் ட்ராக் போயிட்டு 5 மணிக்கு ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் போகும், அதுல உட்கார நான் சாக போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நைட் ஃபுல்லா ஒவ்வொரு கடவுளை கும்பிட்டுட்டே வராராம். அந்த கடவுள் இந்த கடவுள் எல்லாம் கும்பிட்டு வராராம். கடைசியில என்ன பண்ணல, 50 வருதான், 50 வரும்போது கை விட்டாராம். இது அப்புறம் உலகம் எந்த கடவுளுமே இல்லை, நம்ம கடவுளை கும்பிடுறதே வேஸ்ட், இறந்து போயிடலாம் சொல்ல ரெடி ஆகும்போது ஸ்கூல்ல வந்து ஒரு பைபிள் கொடுத்தாங்க. இந்த பைபிள் என்ன பண்ண, இவர் வாங்கி கிழிச்சு என்ன பண்றாரு, அது கொடுத்த மூஞ்சி அடிச்சார். யாரு, சாது சுந்தர் சிங். பைபிள் கொடுக்கும் போது எடுத்து அடிச்சு மாத்திரம் இல்ல, கொடுத்து எல்லாரையும் சேர்த்து அடிச்சார். இவரு டக்குன்னு ஞாபகம் வருது, நமக்கு பைபிள் ஒருத்தர் கொடுத்தாரு, இயேசு சொன்னாரு, ஒருவேளை அவரு கடவுளா இருக்குமோ. அவர்தான் அவெல்லாம் கடவுள முடியாது, நம்ம எவ்வளவு கடவுள் இருக்குது. அவர் மனசு சொல்லுது, சும்மா கூப்பிட்டு பாரு, சும்மா கூப்பிட்டு பாரு அப்படின்னு. இவர் வேண்ட எப்படி சாக போறோம், சும்மா கூப்பிட்டு தான் சாவோம் சொல்லிட்டு பைபிள் கொடுத்த, அவர் பேரும் தெரியல, பைபிள் கொடுத்தாங்களே, ஏசாமி சொன்னாங்களே, அவர் கடவுளா இருந்தா வரட்டும் சொன்ன உடனே வீட்டுல ஒரே பிரகாசம், அப்படியே
மொத்தம் அறையும் அப்படியே ஒரு சூரியன் இறங்குன மாதிரி அவ்வளோ பிரகாசத்துக்குள்ள ஒரு நடந்து வராராம். நடந்து வந்துட்டு பார்க்கும்போது அவர் கேட்கிறார், நீங்க யாரு? நீ பைபிள் கிழிச்சு போட்டல, அந்த இயேசு கிறிஸ்து நான் தானோ. அப்படியே கை வந்துட்டாராம். அல்லேலூயா. இங்கே இயேசுதான் வரணும். ஆமென். ஏற்கனவே தூதர் அனுப்புனாங்க, முடியல, கிழிச்சு போட்டாச்சு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்றால், தேவன் தான் வரணும் என்றால் அவரே நேரடியா வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால நீங்க பயந்துடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இங்க நம்ம ரெண்டாவது விஷயத்தை பார்க்கலாம். மனிதர்கள் மூலமாக நமக்கு வரும் பலன்களை பார்த்து நான் பார்க்கலாம். ஓகேலாம். அது யோசுவால நம்ம எடுத்துக்கோ. இது ரட்சிப்புக்குள்ள வருது. ரட்சிப்புல தேவனை சார்ந்து கொள்ளுகிறோம். தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவன் சில மனுஷன் மூலமாக நமக்கு சில உதவிகளை செய்கிறார். எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். யோசுவா 2 அதிகாரத்துல 1-4 வசனத்தை படிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தையெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ என்று எனக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நூனின் குமாரன் யோசுவா என்ன பண்றாரு முதல்ல பாக்குறோம். ஆண்டவர் எப்படி ஆண்டவரை இதை நான் சுதந்திரிக்கணும்னு கேட்கும்போது, இப்போ நான் கூட இருக்கிறேன், வாக்கு வந்துடுச்சு. ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் வந்துடுச்சு. இது வாக்குத்தத்தை எடுத்து ஓகே நான் போலாம் அப்படி பயப்படாத, நான் மோசே உன்னோடு இருக்கிறேன், இந்த நியாயப்பிரமாண புத்தகமாவது வழுவா பார்த்துக்கொள், நான் உன்னோடு இருந்து பெரிய காரியம் செய்வேன், நீ கலங்காத, பயப்படாத, நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படி சொன்ன வார்த்தை எடுத்து பயன்படுத்தி இவர் என்ன பண்ண, யோசுவா அதை எரியோ கோட்டைக்கு என்ன பண்றாரு, அந்த உள்ள போகிற அதுக்கு கடந்து போகிறார், இன்னும் பார்க்கறதுக்கு போறாரு. பார்க்கும்போது எரிய கோட்டைக்குள்ள என்ன பண்ணாங்க, இவங்களை என்ட்ரு ஆயிட்டாங்க. என்ட்ரு ஆகும்போது தெரிஞ்சு போயிடுச்சு, யாரோ 2 பேர் புதுசா வந்திருக்காங்க, இவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு செய்தி வந்த உடனே ராஜா ஆள் அனுப்பி எல்லாம் சுத்தி பாருங்க சொல்லும் போது, இவன் நேரா ராகாப் என்பவர் வேசி கிட்ட என்ன பண்றாங்க, போய் இந்த வீடு எங்க இருக்குன்னா மதில் மேலதான் வீடு இருக்குது, அந்த செவுரு அவ்வளவு பெருசா இருக்குது, அந்த மதிலுக்கு மேல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊருக்கு உள்ள போனோடனே வந்துட்டு ஆட்கள் வந்துட்டாங்க, டக்குன்னு வீட்டுக்குள்ள போறா, வீட்டுக்குள்ள போனோடனே அது ராகாப்பனுடைய வீடு. அப்போ என்ன பண்றான், வந்து வீடை மூடி இருப்பா சொல்லிட்டு வெளியே வந்து காவலாளி வராங்க. காவலாளி கேட்கறாங்க, காவலாளி வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களே எங்கப்பா அப்படி கேட்கும்போது, வீட்டுல சொன்ன வீட்டு வந்தா உண்மைதான், ஆனா வந்தவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க, சீக்கிரம் போனா பாத்துடலாம் அப்படின்னு அவர்களே காப்பாத்துறாங்க. வந்தது யாரு, சொந்த ஜனம், அந்த ஊர் மக்கள். அந்த இந்த ராகாப் என்ற மகள் இருக்கிற அந்த நாட்டுடைய ராஜாவுடைய சேவை வந்திருக்காங்க. வந்தது யாரு, யாரும் தெரியாது, எந்த ஊரும் தெரியாது, யாருன்னே தெரியாத அவர்களை இவங்க காப்பாத்துறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ தெரிஞ்ச ராஜாவுடைய இவ்வளவு நாள் அங்கதான் ராஜா கிட்ட சாப்பிட்டு, ராஜா அரண்மனையில காரியங்கள்லாம் செஞ்சு எங்க நாட்டுக்குள்ள இருந்து வேற ஒருத்தங்க உள்ள வந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா உள்ள இருக்கிறாங்க, காட்டி கொடுப்போம், காட்டி கொடுக்க மாட்டாங்க, காட்டி கொடுப்போம். ஆனால் இவ என்ன பண்ண, அவங்களே காப்பாத்துறாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்படின்னா உங்க வீடு வச்சுங்களேன், உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்துக்கிறாங்க, 2 பேர் வந்துக்கிறாங்க, ஐயா இருக்கிறார், வீட்டுல இருக்கிறாரு, யாரு உத்தியோகம் மகிறாரு, வேற 2 பேர் என்ன பண்றாங்க, உன் பையன் சுரேஷ் கிட்ட காசு இருட்டு என்ன பண்றாங்க, ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறான். உள்ள வந்து என்ன பண்ணா, இல்ல உள்ள உட்காந்துக்கிறேன் சொல்ல உட்காந்துட்டான். அப்புறம் சுரேஷ் வரா, வந்துட்டு அப்பா 2 பேர் பச்சை ட்ரெஸ் பண்ணி வந்தாங்களா, என்ன என்ன விஷயம்ப்பா, இல்ல எங்கிட்ட இருந்து 1000 ரூபாய் அடிச்சுட்டு பண்ணலாம் உள்ளாகிற, அப்படி அவனை அப்படி என்ன பண்ணுவோம், இப்படி அவனை நீங்க சேர்த்து பண்ண மொத்த பாட்டிங்களா. ஏன்னா அவனுடைய இதுல திருட்டு வந்துக்கிறானா, என்ன அழிக்கிறதுக்கு வந்துக்கிறானா, என்ன பண்ணுவோம், நீங்க சேர்ந்து பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவீங்க இல்ல. அப்போ இங்க வேறு நாட்டவர்கள் அவங்க நாட்டுக்குள்ள வந்து அவங்க பிரஜை கிட்ட போய் அடக்கலாம் போயிருக்கிறாங்க. ராஜா வந்து கேட்கும் போது சொல்றாரு, இல்ல போயிட்டாங்க, எங்க தெரியலனா, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. அல்லேலூயா. அப்படியாக சில மனுஷர்களே உங்களுக்கு ஆண்டு ஏற்படுத்துவாரு. இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உதவியே வராது, இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப்பே கிடைக்காது, இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா,
இவங்க உதவி செய்வாங்களா அப்படி யார் நினைச்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து வருங்காலத்து உதவி தேடி வரும். அல்லேலூயா. இதுங்கெல்லாம் என்ன சொல்றது, கல் நெஞ்சக்கார, இதெல்லாம் திருந்தவே திருந்தாது, இதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது, இதெல்லாம் நம்ம நேசிக்கிறதுக்கே அவங்க என்னங்கள தகுதி இல்லாதவங்க நினைச்சவங்க கிட்ட எல்லாம் வரப்போகிற நாட்கள்ல அவர்களையே மாற்றுவார். ஆமென். என்ன மாற்றுவார்? அவர்களையும் மாற்றும். உங்களுக்கு ஆச்சரியமா எப்படி மாறினாங்க? மாற முடியாத, சாத்தியம் இல்லையே. சொல்ல கல்லே கரைஞ்சு போவுங்க, இவன் மனசுக்கு அறியாதங்க. எதுவும் எதிராளி கூட என்ன பண்ணுவோம், மனம் இறங்குவாங்க. இவன் சொந்த ஜனம், சொந்த ரத்தம், இவன் இப்படி பண்றானே. அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் கர்த்தனை பண்ண மாற்ற போகிறார். ஆமென். எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, எதெல்லாம் நடக்காதோ, எதெல்லாம் முடியாது, உங்க வாழ்க்கை சில முடியாம இருக்கலாம், இதெல்லாம் முடியாதுங்க, கை விட்டுருக்கலாம், இதுக்கப்புறம் இது முடியாது, அவ்வளவுதான். அப்படி விட்டதெல்லாம் வரப்போக நாட்கள்ல தேவன் தூக்கி எடுக்க போகிறாரு. ஆமென். சில விஷயங்கள் காசு கொடுத்திருப்பீங்க, சில விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க, சில விஷயங்கள் சில பொருளா கொடுத்திருப்பீங்க, சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. நாள் பட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருவோம் அது சே அப்படின்னு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் மீண்டும் ஆண்டு பண்ணுவாரு, போஸ்ட்மார்ட்டத்தை எடுக்க மாதிரி திரும்பி எடுப்பார். எடுப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். எங்க புதைச்சத எல்லாம் புதைச்சு மூடியாச்சு. பாத்தீங்கன்னா சில கேஸ் எல்லாம் 6 மாசம் 8 1 வருஷம் ஆயிடும். திருப்பி கோர்ட்ல கேஸ் போச்சு, திருப்பி என்ன பண்ணுவாங்க ஜட்ஜி, போய் எடுத்துப்பா திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. எதை செத்து போன 1 வருஷம் பொறுத்து அந்த கேஸ் எடுத்து திருப்பியும் மண்ணை நோண்டி உள்ள எலும்பெல்லாம் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாரு ஆண்டவர். அல்லேலூயா. எதெல்லாம் புதைச்சிங்களோ, எதெல்லாம் இல்லாம போனதோ, எதெல்லாம் இனி வரப்போகுது நினைச்சீங்களோ, எதெல்லாம் இனி எல்லாம் வராது அப்படின்னு மீண்டுமாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, போஸ்ட்மார்ட்டம் நடக்க போகுது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன எடுத்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மீனவனை கண்டுபிடிக்க போறாரு. ஆமே. ஏன் எல்லாத்தையும் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இது மனுநாள்ல தேவன் நினைச்சதான் முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் வழியில நீங்க நடக்கும் போது தேவனை போன்ற சில மனுஷர்களை ஏற்படுத்தி, ஆமென், சில நல்ல காரியங்களை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கை நம்ம செய்ய வைப்பாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அவர் வார்த்தையின்படி நடக்கணும். ஆமென். அவர் சொல் கேட்டு நடக்கும் போது தேவன் நமக்கு சில நல்ல மக்களை, சாதகமான மக்களை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. தேவனை சொல்ல கேட்டீங்கன்னா மீன் கூட உங்களுக்கு கடித்து தின்ற மீன் கூட என்ன பண்ண உங்களுக்கு காப்பாற்றும். ஆமென். கடல்ல வீழ்ந்துனா நாமோ மீனுக்கு அடிமை. மீனுக்கு நிலத்துல வந்துச்சுன்னா நமக்கு மீன் அடிமை. அல்லேலூயா. இப்போ யோனா கடல்ல விழுந்துட்டாரு. இப்போ யாருக்கு அடிமை? இப்போ மீனுக்கு யார் அடிமை? யோனா அடிமை. ஆனா தேவ வார்த்தை கேட்டதால யோனா மீன் காப்பாத்துது. ஆமென். அதே மாதிரி உங்க வாழ்க்கை அப்போ மீனே காப்பாத்துதுன்னா, 5 ஜீவனே காப்பாத்துதுன்னா உங்க காப்பாத்த மாட்டாரா? தானியேலை பிடிச்சு எங்க போடுறாங்க? சிங்க கோகையில என்ன பண்றாங்க? போடுறாங்க. நினைச்சிருக்கோம், பா விழுந்துட்டேன், நான் ரொம்ப நாளா என்ன பண்றேன், சாப்பிடாம இருந்திருக்கேன், வந்திருக்கேன், இன்னைக்கு என்ன உனக்கு அப்படி விருந்தா நினைச்சு அந்த சிங்கத்துடைய தேவன் காப்பாற்றுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கத்தை வெளியே வேடிக்கை பார்க்கலாம், சிங்கத்துக்குள்ளேயே உள்ள வேடிக்கை பார்க்க முடியுமா? தானியேல் பார்த்தார். அல்லேலூயா. அப்போ எந்த சிங்கம் உன்னை கர்ச்சிக்க வந்ததோ, எந்த சிங்கமும் அழிக்க வந்ததோ, எந்த சிங்கமும் நாசம் பண்ண வந்ததோ, அந்த சிங்கத்தின் மூலமாக தேவன் பாதுகாப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால், தேவன் சொல்படி செய்தால், எதெல்லாம் பட்சிக்கு வந்ததோ அதெல்லாம் உன்னை காப்பாற்று ஆயுதம் மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. சிங்கம் கடிக்கணும்னு தான் தயுக்கு ஆச்சரியம், ராஜாக்கு ஆச்சரியம். எப்படி சிங்கம் கிடைக்காம இருக்குது? கிட்டத்தட்ட 10 நாளா பட்னி போட்டிருக்க சிங்கத்தை கடிச்சிருக்கணுமே. ஆனா தேவன் காப்பாற்றினார். என்றால் அனுகூலமானதை தேவன் செய்கிறாரு. மனிதன் மூலமாக மிருகத்தை கொண்டும் தேவன் செய்கிறார். மிருகத்தை கொண்டே செய்யும் போது மனுஷன் செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே. ஆமென். அல்லேலூயா. அப்ப மனுஷர்களை தேவன் ஏற்படுத்தி உன் வாழ்க்கையை நன்மைக்குள்ள கடந்து வருகிற மாதமாக இது இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, மனுஷன் மூலமா நன்மை வரும். மனுஷனை பகைக்காதீங்க, மனுஷனை பகைக்காதீங்க, அவங்க நன்மை வரும். ஆமென். நீ பகைச்சிருந்தா கஷ்டம், அவன் பகைக்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் என்ன நேசிக்கணும். ஆமென். மனுஷனை நேசிக்கணும், பிசாச
எதிர்க்கணும். ஆனா மனுஷனை எதிர்த்துட்டு பிசாசு நேசிச்சு நிக்கிறோம். வா அன்பே, ஆருயிரே, என் கோபமே, என் எரிச்சலே, என் பொறாமை, வா ஒன்னா சேர்ந்து பண்ணலாம், போய் அவன் வீட்டை கவுத்து போடலாம், அவன் வீட்டுக்கு எதாவது நம்ம இது பண்ணிட்டு வரலாம், வா ஒன்னா போலாம் அப்படின்னு மனிதரை நேசிச்சு பிசாசை பாக்கன்னா பிசாசை நேசிச்சு மனுஷனை பாய்ச்சிட்டு இருக்கிறோம். ஆமேன். அது விட்டு விட்டு என்ன பண்ணுங்க, தேவனை நேசித்து மனிதன் நேசித்து பிசாசு ஏத்துருங்க, அப்போ உங்கள்கிட்ட ஓடி போவான். அல்லேலூயா. ஓகே, அப்போ பாத்தீங்கன்னா இங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நாம பார்க்கலாம். ஆதியாகமம் 30 நீதி முதல் 14:7 பாத்தீங்கன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, சமாதானமா இருப்பார்கள். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமா இருந்துச்சுன்னா அவனுடைய சத்துருக்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சமாதானமாய் இருப்பார்கள். நீ சொல்றீங்களே சத்ரு இவன் எனக்கு செட்டே ஆக மாட்டான்றீங்களே, அவங்க கூட உங்களுக்கு சமாதானம் மாறுவாங்க. யார் சத்ரு இருக்காங்களா? நிறைய இருக்காங்க பாஸ்டர். பக்கத்துலயே இருக்குது ஒண்ணு, மேல் வீட்லயே ஒண்ணு இருக்குது, சைட்ல ஒண்ணு இருக்குது. பரவாயில்ல, எல்லா சத்துருக்களும் உனக்கு என்ன பண்ணுவாங்க, சமாதானமாய் மாறுவார்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நீ நடந்தால். ஆமேன். அதான் அழகா போட்டிருக்க இடத்துல 7 பாத்தீங்கன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் என்ன இருந்தால். ஆமேன். நீங்க என்ன பிரச்சனைனா மனுஷனை பிரியப்படுத்த பாக்குறோம். நீங்க மனுஷனை பிரியப்படுத்த பாத்தீங்கன்னா தோல்விதான். நீ கர்த்தரை பிரியப்படுத்த பாத்தீங்கன்னா மனுஷன் தேடி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வருவான். அல்லேலூயா. இந்த கோழி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கோழியை பிடிக்க போனீங்கன்னா அது மாட்டாது. ஊர்ல சின்ன சின்ன கோழி அம்மாவை தங்கச்சி வீட்டுக்கு போனோம். அப்ப சொல்லி நீங்க மதியானம் என்ன பண்ணிடலாம், கோழி வச்சிடலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க தான் வச்சு அப்ப சின்ன வயசுல இந்த கோழியை பிடிக்க, இந்த கோழி தானே நைட்டு சாப்பாட்டுக்கு கோழி பிடிக்கலான்னாங்க. நானும் அண்ணனும் சுத்தி ஓடுறோம். அது பயங்கர ஓட்டம் ஓடுது, கோழி பிடிக்க முடியல. அது அப்படி ஓடி இப்படி ஓடுது. அப்பா எங்க முடியாப்பா, கோழியை வேணாம்பா விட்டுருப்பா அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டோம். அப்ப சொன்னாங்க, கோழி நீ பிடிக்க போனீங்கன்னா அது என்ன போயிடும், அதுவா தானே 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரும். அப்புறம் சவுண்ட் ஒண்ணு போட்டாங்க. சவுண்ட் போடும்போது அது கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணுது, வருது. அதே மாதிரிதான் நீங்க மனுஷன் பிடிக்க பாத்தீங்கன்னா எசுக்கா போயிடும். நீங்க கர்த்தரை பிடிக்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்க தேடி வருவான், வீட்டுக்கே வந்து கையில வருவான், கையில வந்து மாட்டுவான். எப்படி அது, ஒருத்தருடைய வழி யாருக்கு பிரியமா இருந்தால், மனுஷனுக்கு பிரியமா இருந்தா இல்ல, உங்க வழி மனுஷனுக்கு பிரியமா இருந்தா இல்ல, உங்க வழி ஓனுக்கு பிரியமா இருந்தா இல்ல, உங்க வழி உங்களுடைய எஜமானுக்கு பிரியமா இருந்தா இல்ல, உங்க வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உங்களுக்கு எதிராளி கூட, உங்களை பகைக்கிறவங்க கூட, உங்க கூட இருக்க பாஸ் கூட, உங்க ஓனர் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆமீன். அதற்கு நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அப்பொழுதுதான் வைஃப் கூட என்ன பண்ண, காலேஜ்ல போய் வேலைக்கு போனாங்க, வீடு கேட்டிருந்தாங்க, இருந்தா சொல்றப்பா அப்படின்னாங்க. பெரிய கோடீஸ்வரர் நடந்து போயினுக்கிறாரு. அவர் போகணும், திருப்பி வந்து வைஃப் கேட்டப்ப வீடு கேட்டலப்பா, ஒரு வீடு இருக்கு பாக்குறியா அப்படின்னாங்க. அப்படியே வீடு கிடைச்சிச்சு. அப்போ இவன் போயிருக்கலாம், ஆனா வந்து வாலண்டரியா வந்து எல்லாம் பாக்குறேன்னா ஒரு ஓனரு, அவ்வளவு பெரிய காலு ஓனரு வந்து பேசுறாரு. நம்ம தான் போய் பேசணும், அவர் பேசுவாரா? அவர் வந்து கூட வந்து கேட்டேலப்பா வீடு இருக்குதுவா, வாலண்டரியா வந்து சொல்றாருன்னா அப்ப நாம் யார பார்க்கணும்னா கர்த்தரை பார்க்கணும். இந்த ஓனரே கிடைக்கும் பார்த்தோம்னா அது கிடைக்காது. கர்த்தர்கிட்டயே போய் ஆண்டவரே சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஆதியாகமம் 31:29 பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. வல்லமை உண்டு. யார் சொல்றது? யாக்கோபுடைய மாமனாரு சொல்றாரு. சரிங்களா? சரி சொல்றாரு, உங்களுக்கு பொல்லாப்பு உண்டு. ஓகே. ஆகிலும் தேவன், யார் தேவன்? தகப்பனுடைய தேவன். ஆகிலும் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். ஆமென். இப்போ என்ன யாக்கோபு பண்றப்பாரு, தன்னுடைய ராகேல் லேயாலையும் எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து மாமனார் சொல்ல வந்துடுறாரு. வந்து ஊர் போகும்போது மாமன் என்ன பண்றாரு,
லாம என்ன பண்றாரு, பெரிய ஆள்லாம் கூப்பிட்டுட்டு இவர் எப்படியா அடிச்சு, இவர் எப்படியா பரவாயில்ல, என் பொண்ணு என்ன பண்ணல, வாழை வெட்டியாலும் பரவாயில்ல, இப்படி இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, என் பொண்ணு வாழை வெட்டியாலும் பரவாயில்ல, இவன் நான் அப்படி நினைச்சு என்ன பண்றாங்க, வந்து வரும்போது ஆண்டு சொல்றாரு, நீ வந்து ஆபிரகாமு தேவன் சொல்ற, ஆபிரகாமு தேவன் வந்து சொல்ற, நீ வந்து அவனை தொட்ட நீ கெட்ட. யார? யாக்கோபை தொட்ட. ஆமா, ஜாக்கிரதையா அவட பேசு, கூட ஜாக்கிரதையா பேசு. ஏன்னால் யாக்கோபு விஷயத்துக்கு வரல, தேவன் சொன்னார், நீ போ, எழுந்து போ, நான் தரிசனமான தேவன் சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ சொன்னாரு. அவர் வார்த்தையின்படி நீ போகும்போது, அவர் வார்த்தையின்படி செய்யும் போது என்ன கேட்டீங்கன்னா, ஆண் உனக்கு வந்து பேசுவாரு. அல்லேலூயா. நாம் யார் வார்த்தை கேட்கிறோம்? ஆண்டு வார்த்தை கேட்கிறோமா, இல்ல புருஷ வார்த்தை கேட்கிறோமா, பொன்னாட்டி வார்த்தை கேட்கிறோமா, இல்ல சொந்தக்காரங்க வார்த்தை கேட்கிறோமா, இல்ல கூட பிறந்த வார்த்தை கேட்கிறோமா? முதல்ல கர்த்தர் வார்த்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தர் வார்த்தை கேட்டு யாக்கோபு போறாரு. அப்போது அவன் அடிக்க வரும்போது, அவனை கொல்லலாம் வரும்போது ஆண்டு தரிசனமாகி, நீ அவங்ககிட்ட ஒழுங்கா பேசு, இல்லைன்னா அப்படின்னு எச்சரித்தார். அப்போ உங்க விரோதமாக ஏற்படுகிற, உங்களுக்கு உங்க நாசம் பண்ணுகிற மக்களை தேவன் எச்சரிப்பாரு, உங்களை காப்பாற்றுவதற்காக. மனுஷன் மூலமா தேவன் உங்களை என்ன பண்ண காப்பாற்றுகிறார். ஒருவேளை மனுஷனே எதிராக வந்தாலும் தேவனே இறங்கி உன்னை காப்பாத்துகிறார். ஆமென். அதுல பயப்படாதீங்க. ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், அவன் எதிராளி கூட, யார் எதிராளி? யார்? இப்போ லாமான் கூட, மாமனார் கூட யாக்கோபு என்ன பண்ணுவாங்க, இப்போ சமாதானமாய் போவார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்க என்ன பச்சு என்ன பண்ணா, நாம் தேவனுக்கு பிரியமா நடக்க பார்த்துக்கணும். ஆமென். அப்போ தேவனுக்கு நன்மை செய்வார். அது 33:4 பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 33:4 அப்பொழுது இப்ப யாரு? ஏசா வராரு. இப்போ இப்போ இவர் வராரு, ஏசாயா வராரு. ஏசாவு யாக்கோபு சாடி வராரு. எவ்வளவு பிரச்சனை மனுஷனுக்கு, யாக்கோபுக்கு எவ்வளவு பிரச்சனை, எல்லாம் பயங்கரமான பிரச்சனை. ஆனால் கூட அந்த யாக்கோபை காப்பாத்து வராரு. பாடிக்கலாம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. இருவரும் அழுதார்கள். எதுக்கு வந்தான்? கொல்றதுக்கு வந்தான். யாரு? ஏசா யாக்கோபு கொல்றதுக்கு வரேன், நான் 400 வரேன், நீ போய் சொல்லு என்ன பண்றேன், என்கிட்ட இருந்து என்ன பண்ண, சேஷ்ட பாகத்தை திருட்டு வாங்கிட்டால, அப்பா கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டால, என்ன பண்றேன்னு பாரு. 400 பேர் கூட்ட என்ன பண்ண சண்டைக்கு வரான். சண்டைக்கு வந்தவன் டக்குன்னு தலையை சீவான் பார்த்தா, தலையை கட்டி அழுதுனுக்குறான். ஏ தம்பி, என்னடா விட்டு போயிட்டியடா, இப்படி என்னடா அப்படியே உடம்புலாம் மெலிஞ்சு போயிட்டியடான்னு தலையை வெட்ட வந்தவன் என்ன பண்றான், இப்போ கழுத்தை கட்டி. அப்ப யாக்கோபு நினைச்சிருப்பான், எப்ப கழுத்தை கட்டப்ப வரான், நான் நிறுத்தி சாடிக்க போறானோ அப்படின்னு பயம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவனை காப்பாத்தினார். கழுத்தை கட்டி பிடிக்கிறான். யாக்கோபு நினைச்சிருக்கும், எப்பா யாக்கோபு கட்டி பிடிக்கிறானே, கழுத்து நெரிச்சு கொல்ல போறானா, இல்ல தலையை கிள்ளி கொல்ல போறானா, என்ன பண்ண, இல்ல வயிற்றுல கத்தி வச்சு குத்த போற தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கழுத்தை என்ன கட்டி பிடிச்சு என்ன பண்றாரு, கட்டி கொண்டு அவனே முத்தம் செய்தான். முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். ஏய், நீ எதுக்காக வந்த, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு நீ வந்த, உன்னை அடிச்சு எல்லாம் தூக்கிட்டு போல வந்த, என்ன நடக்குதுங்க? அப்படி அழுது புலம்பி கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் பண்ணி, இப்ப ஓவரா பண்ணீங்க. டே, எதுக்குடா அடிக்க வந்த, ஒரு பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா அப்படியே தலைக்கையா மாறுது காட்சியே. எப்படின்னா ஆண்டு மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு கூட அவன் சமாதானமா இருப்பார்கள். ஆமென். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமில்லா இருந்தால் கூட இருக்கிற மனைவி கூட பேச்ச கேட்க மாட்டா. ஒருத்தர் வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா கூட இருக்கிற பொண்ணா புருஷன் கூட பேச்ச ஏன் பிள்ளைங்க கேட்காது. வாடா போமா, சும்மா வேலை இல்லை, சும்மா எப்போ நீயே கூப்பிட கடைக்கு, நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு படிமா, சும்மா ஆனானோ என்ன, என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற, நான் எவ்வளவு சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற ஆடுவா. எப்ப என் பேச்சு நீ கேளுப்பா, என் பேச்சு நீ கேட்டா உன் பேச்ச புள்ள கேட்கும். என் பேச்ச நீ கேட்கலன்னா வலிக்குதுல, எனக்கு உனக்கு வலிக்கணும்ல, எப்படி வலிக்கும், அப்படி விட்டா தெரியும், வலி தெரியணும்ல, ஃபீலிங் தெரியணும்ல உனக்கு. ஆண்டவரே, பசங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆண்டு வா, இப்படி வா ராசா, இப்படி வா, இப்போ லைன் வந்துக்கிறேன், நான் சொன்ன நீ கேட்டியா, கேட்கல ஆண்டவரே, அதான் புள்ள கேட்க மாட்டேது, நான் சொல்ற நீ கேளு,
நான் சொல்லி கேட்டேன்னா நீ புள்ள ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுவது கேட்க ஆரம்பிக்கும். அதனால என் புள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ரொம்ப அடங்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், ரொம்ப ஓவரா பண்றான் பாஸ்டர், அது பண்றான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. என் பொன்னாட்டி பேச்சே கேட்க மாட்டேன் சொல்லி வரக்கூடாது. என் புருஷன் திருந்தவே மாட்டான் பாஸ்டர், என் புருஷன் புத்தி சொல்லுங்க பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க ஆண்டு பேச்சு கேட்காதனால, ஆண்டவர் பேச்சு என்ன பண்ணுறது உங்களுக்கு கேட்காதனால உங்க பேச்ச உன் புருஷன் கேட்க மாட்டாரு. ஆண்டு பேச்சு கேட்காதனால பொண்டாட்டி பேச்சு என்ன பண்ணுற கேட்க. அப்போ என் பேச்சை கேட்கல அப்படி சொல்ல புருஷர்களும், என் பேச்சை கேட்கல சொல்ற மனைவிகளும் யார் பேச்சை கேட்கணும்? இப்போ ஆண்டு பேச்சை கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பொண்டாட்டி வந்து அதான் என்ன கோழி வச்சு குழம்பு வைக்கணுமா, இல்ல என்ன நண்டு வறுவல் வைக்கணுமா, சொல்லுங்க அத்தான் செஞ்சிடறேன். வேணாமா, நீ செஞ்சவனு உடம்புலாம் வலிக்கும், கஷ்டமா இருக்கும், உன்னால முடிஞ்சதா அப்படின்னு என்ன அப்படியே பொஞ்சிக்கிறதும் பேசிக்கிறதும், அப்ப என்னடா இது ஏதோ ஓவரா பண்றாங்க அப்படியாக மாறும். எப்படா நீங்க கர்த்தருடைய பேச்ச கேட்டீங்கன்னா. வீட்டுக்கு லேட்டா போறேன், வீட்டுல தொல்லை தாங்கினது போலப்பா, லேட்டா போய் படுத்தூங்கி என்ன பண்ணலாம், சீக்கிரம் எழுந்து போயிடலாம், தொல்லை படுத்தூங்கி இருக்கும், சாப்பிட்டுட்டு அப்படியே சீக்கிரம் எழுதலாம். அப்படி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க தேவனுடைய பேச்ச கேட்கல. அல்லேலூயா. அப்போ எதிராளியே கர்த்தருடைய நீங்க உண்மை இருந்தீங்கன்னா எதிராளியே உன் பேச்ச கேட்கணும்னா உன் பொண்ணு கேட்க மாட்டாங்களா? பொண்ணு கேட்பாங்க, புருஷன் கேட்க மாட்டாங்களா? பிள்ளை கேட்குமா? கேட்கும். அல்லேலூயா. இதான் சீக்ரெட். அப்போ நம்ம பேச்ச யாரா வைஃப் பேச்ச கேட்காத இருக்காங்களா? யாராவது கேட்கறாங்களாப்பா பேச்ச? எங்கப்பா கேட்கறாங்க? நானும் மாறி நான் பண்ற கண்ணு எனக்கு தான் தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க, ஆண்டவர் பேச்ச நீங்க கேளுங்க, ஆண்டவர் வார்த்தை நீங்க கேளுங்க. கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய வார்த்தையை கேட்பார். நெகேமியா 2:8 பாத்தீங்கன்னா, தேவாலயத்துக்கு இருக்கின்ற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாலயம் கீழே வந்துடலாம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகள் எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா அலங்கம் கட்டுறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடத்துக்குள்ள அவங்க அலங்கு செவுறு கட்டுறதுக்காக போகும்போது ராஜா கிட்டதே வாங்குறார். எப்படி வாங்குறாருன்னா, ராஜாவை தாஜா பிடிச்சு வாங்கினாரா, இல்ல ராஜா ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து வாங்கினாரா? என்ன வாங்கினாரு? என்ன வாங்கினார்னா தேவனுடைய தயவுள்ள கரம். அதான் விஷயம். தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியா இருந்தபடினால ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அப்போ நமக்கு ஒரு காரியம் வாய்க்கணும்னா நாம் தேவனுள்ள தயவுள்ள கரம் நம்ம இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ அவ்வளோ ஏகப்பட்ட மரங்கள் வெட்டுவதற்கும் ஏகப்பட்ட செல்வங்கள் கிடைப்பதற்கும் இவர் ராஜாவுக்கு பின்னாடி போல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இவருக்கு அப்படியே பிரியமா இருந்தா ப்ரமோஷன் பிரியமா நடக்கணும். ஆனா இந்த ஓனர் கிட்ட பிரியமா நடந்தாதான் எனக்கு கிடைக்கும். இல்ல, நீ கர்த்தருக்கு பிரியம் நடக்கணும். ஆமென். அப்படியே இவங்க அப்படியே போய் சொல்லி இவனுக்கு பிரியமா நடந்து அது பண்ணி அப்படி இல்லப்பா. நீங்க ராஜாவுக்கு பிரியமா நடந்தால் எங்க பண்றது, தேவனுக்கு பிரியமா நடந்தால் ராஜா அவனுக்கு கட்டளையிடுவார். அப்போ நெகேமியாக்கு இவ்வளவு பொருள் கிடைச்சது என்ன காரணம்? ஆமென். உங்க வீட்டுல பொண்ணு சேரணுமா, உங்க வீட்டுல வந்து செல்வம் சேரணுமா, என்ன சொன்னா நீங்க யாருக்கு என்ன பண்ணும்? தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோட இருக்கணும். இருக்கா? அதுதான் உங்களுடைய ரகசியம், சீக்கிரட் ரகசியம் அங்கதான் இருக்கு. நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்க ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். 2 நாளாகவும் 16 7 8 9 பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் முதல்ல சார்ந்து கொண்டு போகும்போது வெற்றி கிடைச்சது. இப்ப சாராத போய் என்ன நடக்குது பார்க்கலாம். சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் நீ தேவனை சார்ந்து கொள்ள மனுஷன் சார்ந்து கொள்றப்பா காரணம் என்ன காட்டினா, சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? இதை விட அதிகமான சீரியா ராஜா காட்டிலும் அதிகமான குதிரை உள்ளவர்கள் எத்தியோப்பியர்கள், அதுக்கப்புறம் லூபியரும் மகா சேனையா இருந்தார். இவங்க ஒண்ணுமே இல்லை.
இந்த சீரிய ராஜா ஒண்ணுமே இல்ல. யார வச்சு பார்க்கும்போது, எத்தியோப்பியா வச்சு பார்க்கும்போது இந்த சீரியா நாட்டுடைய ராணுவம் ஒண்ணுமே இல்லப்பா. இந்த ராஜாக்கு நீ என்ன பண்ற, சீரியருக்கு பயந்து நீ என்ன பண்ற, அவங்களோட போய் உடன்படிக்கை பண்ற. ஆனா எத்தியோப்பிய ராஜா வரும்போது, ஓகே, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெல்லாம் அவர்கள் உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. இப்போ ஒரு 10,000 பேர் சண்டைக்கு வராங்க. யாரு? சீரியர்கள். அப்போ இவன் என்ன பண்றான், பார்வோன் கிட்ட ஆள் அனுப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. இஸ்ரவேலுடைய அது யாரு? யார் கேக்குது? யாரு? ஆமா, ஆசா கேக்குறாரு. அப்ப ஆண்டு சொல்றாரு, ஏப்பா 1,00,000 பேர் வந்தாங்களே முதல்ல, போன மாசம் 1,00,000 பேர் வந்தாங்கல்ல எத்தியோப்பியா, அந்த 1,00,000 பேர் வரும்போது நான் உன்னை காப்பாத்தலையா? அப்போ உன்னை காப்பாத்தினவன் ஒரு 10,000 பேர் வரும்போது நீ எது பார்வோன் கிட்ட எதுக்கு போன? நான் உன்னை காப்பாத்திருப்பேன்ல, என்ன சார்ந்து இருந்தல. நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதுவனில் அவர்களை உங்க கையில் ஒப்பு கொடுத்தாரே. அப்ப நாம் யார சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை என்ன பண்ணும்? சார்ந்து கொள்ளணும். ஆமே, ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தரை சார்ந்து கொண்டாதான் கர்த்தர் உதவி. கர்த்தரை சார்ந்து கொண்டாதான் மனிதர்கள் உதவி. கர்த்தரை சார்ந்து கொண்டாதான் தேவதூதருடைய உதவி. கர்த்தரை சார்ந்து கொண்டாதான் கர்த்தரின் உதவி. இல்லைன்னா மனுஷன் சார்ந்து கொண்டு போனீங்கன்னா உதவி வராது, உங்களுக்கு உபத்திரம் தான் வர ஆரம்பிக்கும், பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஆண்டு சொல்ற, நான் என்னை சார்ந்து கொண்ட பொழுது யார சார்ந்து இருக்கீங்க? உங்க வேலையை சார்ந்துகிட்டு இருக்கீங்களா? இல்ல திறமை சார்ந்துகிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சார்ந்து கொண்டிருக்கீங்களா? நீங்க சார்ந்து கொள்ள வேண்டிய யார் தெரியுமா? கர்த்தர். நீங்க சாய வேண்டிய இடம் கர்த்தர். நீங்க சாய்ந்து போதெல்லாம் கர்த்தர் உதவி செய்தாரப்பா. ஆசா, நீ சாய்ந்து போதெல்லாம் உதவி செஞ்சாரு, இப்ப ஏன் என்னை விட்டு போன? அப்போ அந்த ராஜா பெருசா இருக்கிறதால நீ தோத்து போகல, என்னை சார்ந்து கொள்ளாம போனதாலதான் வாழ்க்கை பிரச்சனை. அப்ப வாழ்க்கையில பிரச்சனை, கவலை, கண்ணீர், துயரம் எதுக்குன்னா நீ தேவனை சார்ந்து கொள்ளல. எனக்கு வேலை 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 ஓடன, நான் வேலைக்கு பண்ணதான் உயர்வு கிடைக்கும் நினைக்கிறேன். இவ்வளோ ஓடுனியே, என்ன கிடைச்சது? ஒண்ணு புரிஞ்சிச்சு வாழ்க்கையில, ஏதான் ஓடி 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 போனாலும் ஒண்ணும் இல்ல. கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தானா காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ வேலை வேலை, கர்த்தருக்கு சபைக்கு வராம, சர்ச்சுக்கு வராம, வேலை முக்கியம் வேலை முக்கியம் வேலை முக்கியம் வேலை ஓடனியே, என்ன செஞ்சு சாதிச்ச? நான் சொல்ல, கர்த்தர் கேட்கிறார், என்ன சாதிச்சீங்க? என்ன பெருசா பண்ணீங்க? ஏன் பெரிய கோட்டை கட்டிங்களா? இல்ல பெரிய இது பங்களா கட்டி வாழ்ந்துட்டீங்களா? ஒண்ணு இல்லையே. அப்ப கர்த்தரை சார்ந்து நல்லா இருந்திருக்கலாமே. அப்போ நீ வாழ்க்கை பிரச்சனை, வாழ்க்கையில கவலைகள், வாழ்க்கையில உயிராவது காரணம் என்னன்னா நீ கர்த்தரை பிடிச்சு கொள்ளாமல் வேலையை பிடிச்சுக்கிட்டீங்க. கர்த்தரை பிடிச்சு கொள்ளாமல் உங்க வேற ஏதோ காலை பிடிச்சுக்கிட்டீங்க. அதனால வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கவலை, நல்லா கஷ்டப்படுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, ஆனா கையில் ஒண்ணுமே வர மாட்டுதுங்க. நல்லா பண்றாங்க, ஆனா வாழ்க்கையில எதுவுமே சக்சஸா வர முடியலங்க. அப்படின்னா நீங்கள் கர்த்தரை சாரல, நீங்கள் தேவனை சாராமல் வேற யாரையும் சார்ந்துட்டு இருக்கீங்க. அது வேலையா இருக்கலாம், இல்ல கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட சொத்தா எதா இருக்கலாம். ஆனா கர்த்தரை சார்ந்து கொள்ளனா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஆமென். பக்கத்து பா சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளனா வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. சொன்னீங்களா? சொன்னியாப்பா? லாஸ்டா சொன்னியாப்பா? சொன்னியா? கர்த்தரை சொன்ன என்ன சொன்ன தெரியல. கர்த்தரை சார்ந்து கொண்டால் என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது தேவன் பண்ண நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஓகே. அப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது இந்த ஜனங்களுக்கு யார் உதவி செய்ய? கர்த்தர் வார்த்தை சொல்லும் போது அந்த ஜனங்களை யார் காப்பாத்துறது? யோசுவா வந்துடலாம் இப்போ, சரிங்களா? ராகாப் என்கிற அந்த வேசி என்ன பண்றாங்க? காப்பாத்துறாங்க. ஓகேங்களா? அதே சமயத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீ கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் காப்பாத்தினா கர்த்தர் உங்களை காப்பாத்துவார். அல்லேலூயா. அதுலயே பாத்தீங்கன்னா 2 அதிகாரத்துல 11 14 பார்க்கலாமா? யோசுவா 2 அதிகாரம்
கேள்விப்பட்ட 11, போது 14. ஆ, எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ஆ. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் இப்ப என்னன்னா, இப்போ இவங்களை காப்பாத்திட்டாங்க. இவங்க காப்பாத்தி 2 பேர் போர் சேவை வெளியே போயிட்டாங்க. இப்ப எங்க வந்து முதல்ல வந்துட்டோம், ஆரம்பிச்சாங்க, வந்துட்டோம். இப்போ 2 பேர் என்ன பண்ணாங்க, சீக்கிரம் போங்க சொன்னா போயிட்டாங்க. போயிட்ட உடனே இந்த ராகாப் என்ற மகள் பேசுறா. இப்ப நடக்கிற விஷயம் பேச என்ன என்ன ஆகும் படிக்கலாம். இப்போது கேள்விப்பட்ட போது நான் கேள்விப்பட்டேன்பா, எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. இருதயம் கரைந்து போயிட்டு, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. ஆ, உங்கள் தேவனாகிய உங்கள் தேவனே கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டா யாரு? ராகாப் புரிஞ்சுக்கிட்டா, உயர வானத்திலும் பூமியிலும் தேவன் அல்ல, உங்க தேவன் வேற தேவன் இல்லப்பா. ஏன்னா நாங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டோம். எவ்வளவு பார்வோனை அழிச்சிட்டீங்க, வேற எவ்வளவு பேர் என்ன நிர்மூலமாக்கிட்டு வந்துட்டீங்க. உங்கள் தேவன் தான் தேவன்ற உறுதியான ஒரு தீர்மானம் யாருக்கு கொஞ்சம் ராகாப் என்பவருக்கு வந்தது. ஒன்னு சொல்றாங்க, படிச்சிருவாங்க. இப்பொழுதும் இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் நான் உனக்கு தயவு பண்ணேன். என்ன தயவு பண்ண? என்ன தயவு பண்ணீங்க? ஒளிச்சு என்ன பண்ண? காப்பாத்துறேன். நான் தயவு பண்ணபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்ததால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். ஆமென். 17 போயிடலாம். 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உங்கள் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். ஹல்லேலூயா. இவங்க காப்பாத்தினது, இந்த ராகாப் என் மகள் காப்பாத்தன பேர 2 பேரை. அப்போ அந்த பக்கத்துல பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் இடத்துக்கு போகும்போது தேவன் நம்மளை காப்பாத்துக்கிறார். ஆமேன். நேற்று 3 நாள் முன்னாடி அப்படிதான் ஒரு வேலை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து சைதாப்பேட்டை வழியா வந்து வீட்டுக்கு அண்ணநகர் வரணும். ரொம்ப டிராஃபிக்கா இருந்தாலும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எந்த போகலாம் அப்படின்னா, அண்ணநகர் வழியா போ, இந்த அண்ணா இது வழியா போ, அந்த காலேஜ் வழியா அண்ணா யூனிவர்சிட்டி வழியா போ அப்படின்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழியா போயின்னு இருக்கிறேன். போயிட்டு வரும்போது கரெக்டா அது எல்டாம்ஸ் ரோடு வரும்போது ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. நான் மனசு அப்பா நான் அப்படியே போயிருந்துருப்பேன், இப்படி வந்துக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு இது பிளாக் பண்ணிட்டு இந்த ரோட எல்லாம் லெஃப்ட்ல கட் பண்ணி விட்டுருக்காங்க. திருப்பி எங்க தான் போயிட்டு வரணும்? சைதாப்பேட்டை போய் ரூட்டுக்கு போய் தான் வரணும். எல்லாட்ட வர திருப்பி சைதாப்பேட்டை ரூட்டா அப்படின்னு நினைச்சு இருக்கும்போது டக்குன்னு ஒயிட் கார் நிக்குது. வந்து 2 ஒயிட் கார் மினிஸ்டருங்க வந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே பாடி கார்டுல என்ன பண்ணாங்க, போலீஸ்கார எல்லாம் ஊத்திட்டாங்க. முதல் போன நான் தான், முதல்ல போனது நான் தான். முதல்ல பிள்ளை வருது. அப்போ நான் போய் நிக்கிறதுக்கும் நான் ஜெபம் பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் கரெக்டா அவங்க எல்லாம் சல்ட் பண்ணிட்டு அனுப்புறாங்க. இப்ப நான் சாதாரண ஒரு சைட்ல போய் நிக்கிறேன். அப்போ என்னன்னா பார்த்தா அவளை ஏறுகிறாங்க உள்ள காருக்குள்ள 2 பேரு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நாம் கர்த்தருடைய சின்ன இருந்தா கூட அந்த டைம் நிக்கிறதுக்கும் நான் கேட்கறதுக்கும் அந்த கார் நிக்கிறதுக்கும் நல்ல இதுக்கு ஒரு பேடு கட்டா என்ன பண்றதுக்கு போலீஸ்கார் ரிமூவ் பண்றதுக்கும் போங்க சார் அனுப்புறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கேட்டால் அவர் சொல்றபடி போன்னு சொல்றதுனால நீ சொல்லும் போது பல பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை இருந்து தேவன் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த வழி போட சொன்னது யாரு? கர்த்தர் சொன்னதால அது நடக்குது. நீங்களா வழியை பிடிச்சிட்டு போயிட்டு ஆண்டவரே மாற்றுவோம், ஆண்டவரே மாற்றுவானு நீங்க தான் மாறி போகணும். அதை மாற்றாது, அது அங்கதான் இருக்கும். அப்போ தேவனுக்கு நாம் அவர் வழியில் நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இது அங்க முதல்ல பார்த்தோம். அதே சமயத்துல ராகாம இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டு ஊழியர்களுக்கு உதவி செய்தால், தேவ ஊழியர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா, தேவ ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களையும் குடும்பத்தையும் உன் வம்சத்தையும் தேவன் செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுவும் மறந்துடக்கூடாது. ஆமென். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவ மக்களுக்கு
தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மாறும். என்ன மாறும்? நன்மையாக மாறும். இங்க சொல்றாரு, நீ காப்பாத்து 2 பேரு. இங்க காப்பாற்றப்படுவது முழு என்னது குடும்பத்தையே என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு. ஆமென். நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? தேவ ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தோள் கொடுக்கணும், உதவி செய்யணும். ஆமென். ஊழியர்களுக்கு நீ என்ன சப்போர்ட் என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். ஒரு தடவை பாஸ்டர் என்ன பண்ணாரா, அனௌன்ஸ் பண்ணாரு. அது பண்ணிட்டு இது மாதிரி வந்து கார்பரேஷன்ல வந்து வேலை, கவர்மெண்ட் வேலை ஆள் எடுக்கிறாங்க, தெரிஞ்ச ஆள் தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் வேலைக்கு வரைக்கும் சொல்லுங்க, அவங்க என்ன பண்ண டைரக்டா கவர்மெண்ட் வேலையில என்ன பண்ணிடலாம், அவங்களுக்கு அட்மிட் பண்ணி இது பண்ணிடலாம், அப்பாயின்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுமோ போய் பார்த்துட்டு கை தூக்கணுன்னு பார்த்து எல்லாம் கை தூக்குறாங்க. யார் கை தூக்குறா? எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலைன்னா பெருக்கிற வேலை. கார்பரேஷன்ல பெருக்கிற வேலை இருக்கு, தெரிஞ்சு வளர்த்தா தான் இருக்கிறாரு. நீங்க டைரக்டா நம்ம கவர்மெண்ட் வேலை, நீங்க யாராவது விருப்பப்படுறீங்கன்னு நினைச்சு கை தூக்கணும்னா எல்லா ஆபீஸர்லாம் கை தூக்குறாங்க. எல்லாம் காலேஜ் படிச்சு டிகிரி முடிச்செல்லாம் என்ன பண்றாங்க? கை தூக்குறாங்க. இப்படியே கேட்கறேன், உங்களுக்கு கேட்கறேன், இப்ப கார்பரேஷன் கவர்மெண்ட் வேலைங்க, பெருக்கிற வேலை தான். யாரு அப்ளை பண்றீங்க? சாய்மன் 1 2 3 கார்பரேஷன்ல கவர்மெண்ட் 5 6 8 எல்லாம் கை தூக்குறேன். சூர்யா கை தூக்குறான். ஓகே, எல்லாம் கை தூக்குறாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் போச்சு. பாஷாட்டு அதுல ஒருத்தர் எழுந்து வந்து கேட்டாரு, இது வந்து கவர்மெண்ட்றீங்களே, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா, இந்த ரயில்வேக்குள்ள இருக்கிற அந்த பெருக்கிற வேலையா, இல்ல இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த கார்பரேஷன் வேலையான்னு சொல்லும்போது, கரெக்டு தான், கவர்மெண்ட் வேலை தான். ஆனா இந்த 2 வேலையில வந்து கவர்மெண்ட் ஆஃப் எவன்டர், பரலோ கவர்மெண்ட் வேலைண்டார். பரலோ கவர்மெண்ட் வேலையா என்னங்க கேட்கும்போது, இல்ல சர்ச்சுக்கு வந்து பெருக்கணும், சர்ச்சுக்கு வந்து பெருக்கணும், பாத்ரூம்னா அந்த வேலையா? கவர்மெண்ட் வேலைன்னா அப்படி கை தூக்குன, பெருக்கு நான் வரேன்னு சர்ச்சில் பாய் போட்டு சர்ச்சில் பெருக்குன்னு சர்ச்சை கிளீன் பண்ணோன்னா அப்படி தோணுது. பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. ஆமீன். இப்போ கவர்மெண்ட் வேலைன்னா யார் கை தூக்குனீங்க? எல்லாரும் கை தூக்குங்க. எல்லாரும் எல்லாம் சரிங்க வந்துடணும் இங்க. சரிங்களா? எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கிளீன் பண்ணும். அப்போ உங்க கவர்மெண்ட்ல ஒரு வேலை, பெருக்கிற வேலை அப்படின்னா நமக்கு மனசு போகும்னு தோணுதே. இது ஆண்டு வேலை தானே. போன வாரம் யாருமே இல்லை, சுசிலா மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஒரே பொண்ணு எல்லாத்தையும் பெருக்கி எல்லாம் ஷேர் போட்டுச்சு. ஆமே, லேடிஸே பண்ணும்போது ஜென்ஸுக்கு என்ன? பாஸ்கரும் தான் பண்ணுகிறாங்க. பாஸ்கர் முதுகுன்னு தானே வர முடியல, டைம் ஆயிடுச்சு. அப்போ இது நமக்கு வந்து துச்சமா இருக்கிறோம். ஆனா கவர்மெண்ட் கொடுக்கிற ரோடு பெருக்கிறது, காவா கிளீன் பண்றதுன்னா நம்ம என்ன பண்றோம்? காசு கிடைக்கல பாஸ்டர், 40,000 சும்மாவா? மூஞ்சி கட்டிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐசர் பாத்தீங்கன்னா மொத்த மூஞ்சி கட்டிப்பாங்க, கட்டி பெருக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பெரிய ஆளா இருப்பாங்க, அவங்க படிச்சு நல்லா டிகிரி படிச்சு பெரிய ஆளா இருப்பாங்க, தெரியக்கூடாதுல. அப்போ அதுக்கு மட்டும் நமக்கு என்ன பண்றது? போனோன்னு மக்கனியா தோன்று நமக்கு சர்ச்சில் வந்து பெருக்கி கிளீன் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாரம், இப்ப இந்த மாசம் நான் எடுத்துக்கிறேன், அடுத்த மாசம் அதான் பிளான் பண்ணுப்பேன். ஒவ்வொரு மாசம் ஒருத்துக்கிட்ட நல்லா மைக் பிடிச்சி பாட்டு பாடுறீங்களே, ஃபர்ஸ்ட் வீக் ஒருத்தங்க, செகண்ட் ஒருத்தங்க, ஒவ்வொரு வாரம் ஒருத்தர் கிளீன் பண்ணுங்க போங்க. ஆமீன். அல்லேலூயா. நல்லதானே? நான் பாட்டே பாடலங்க, நீங்க வரணும் முதல்ல. அப்போ நாம் அது எது சொல்ல வரேன்னா, நம்ம தேவ ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவங்க தேவ ஊழியத்தை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து ஒரு மைக்கு பிடிச்சி ஒரு பாட்டு பாடி ஒரு வர்ஷிப் எடுத்து ஒரு மியூசிக் போறது மாத்திரம் இல்ல, எது தேவனுக்காக எதை செய்தாலுமே அது ஊழியம்தான். நீங்க இதுல பெரிய ஊழியம், சின்ன ஊழியம், நீங்க நாளைக்கு மைக் பிடிச்சி பாட்டு பாடா, பாட்டு பாருனே, என்ன பாட்டு இப்ப எடுத்துறேன், நாளைக்கு தொடப்ப பிடிச்சி பெருக்கணும், தொடப்பமா வந்து ஒன்லி மைக்கு தான், ஒன்லி தொடப்பெல்லாம் பிடிக்க மாட்டேன், மைக்கு தான் பிடிப்பேன். இல்ல, தொடப்பம் பிடிக்கிற நீங்க மைக்கும் பிடிப்பீங்க. அல்லேலூயா. யார் தொடப்பம் பிடிக்கிறாங்களோ அவங்க மைக்கையும் பிடிப்பீங்க. ஆனா தொடப்பத்தை பார்த்து வேணா சொல்லி மைக்கு தான் பிடிப்பேன்னா ஒரு நாள் மைக்கு விட்டு போயிடும். ஏன்னா தேவன் பார்க்கிறார்.
இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாமே ஊழியம் தான். இது மட்டமா ஊழியம், இது பெரிய ஊழியம் இல்ல. எல்லாமே ஆண்டு இங்க பாத்தீங்கன்னா இவர் காப்பாற்று சாதாரண ஊழியம் தான் பண்ணா, ஆனா இவர்களை அந்த குடும்பத்தையே இவரை காப்பாற்றுற ஆண்டவர். அப்ப தேவ ஊழியர்களுக்கு தேவ மக்களுக்கு நீங்க செய்யும் போது தேவ உங்களை காப்பாத்துகிறார். அது மாத்திரமல்ல, வம்சத்தை காப்பாத்துகிறார். ராகாப், ராகாப் யார் தெரியுமா உங்களுக்கு? யாரு? ஓகே, என்ன தெரியுமா உங்க ராகாப்? பாத்தீங்கன்னா நம்ம தாவீதோட கொள்ளு தாத்தாவோட பாட்டி. யார் வம்சம் வந்துக்கிறா? இயேசு கிறிஸ்து வம்சம் வந்துட்டா. யாரு? ராகாப் வேசி. தாவீதோட அப்பாவோட அப்பா, அதாவது யாருன்னா போவாசுடைய அப்பா. யாரு? அம்மா யாரு? ராகாப். போவாசுடைய பாட்டு பாருவல்ல, போவா போர்வையால் மூடுறவங்கள, அந்த போவாசுடைய யாரு? அம்மா தான். யாருதான்? ராகாப். ஆமேன். அப்போ நாம் யோசிச்சு பாருங்க, அந்த ராஜாவோட வம்சத்துல சேர்ந்துட்டா. எதனால? ரெண்டு ஊழியக்காரர்களை காப்பாத்துறதுனால, ரெண்டு ஊழியக்காரன் உதவி செய்யறதுனால. அது வம்சத்திலேயே என்ன பண்ண வந்து இது எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்க அப்புறமா எடுத்து பாத்துங்க. சரிங்களா? ரூத் 4:17 பார்க்கலாம். நிறைய இடத்துல 4:17 எல்லாம் பார்த்து அங்க போட்டிருக்கோம். மத்தைகளும் எடுத்து பார்த்தா தெரியும், மற்ற வம்சத்துல பார்த்து தெரியும். எழுதி கொள்ளுங்க, பார்க்க வேணாம். ஓகேங்களா? அப்போ நாம் இப்படிப்பட்டவர்களா இருந்தா, பாவியா இருந்தாலும் தேவனை நம்பினதுனால் தேவன் வம்சத்திலே அவனை சேர்த்து ஆஸ்வதித்தார். உங்க வம்சம் ஆஸ்வதிக்கணுமா? ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க. உன் வம்சம் காப்பாற்றப்படணுமா? உன் பிள்ளைங்க செழிக்கணுமா? உன் பிள்ளை நல்லா இருக்கணுமா? தேவ ஊழியர்களுக்கு தேவனுக்கு நீங்க செய்யும் போது, தேவ ஊழியர்களுக்கு தொண்டை தேவன் தொண்டாணி செய்யும் போது தேவன் நிச்சயமாக உன் குடும்பத்தை வம்சத்தை ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள முடியுது. எங்கேயோ இருந்தவர் புறஜாதி பெண், அழிக்கப்பட வேண்டியவ. அந்த அந்த எரிய கோட்டை அழிக்கப்படும் போது கூட சேர்ந்து அழிக்கப்பட வேண்டிய மகள் தான் யாருது? ராகவ் என்பவர் வேசி, ஒரு பாவியான ஸ்திரீ. ஆனா பாவியான ஸ்திரீயா இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மகளை கூட தேவன் எடுத்து தன் வம்சத்தை சேர்க்க முடியும் என்றால், நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவன் நேசிக்கிறார். ஆமென். தேவன் உயர்த்த முடியும். சாதாரண அந்நிய நாட்டினுடைய ஸ்திரீ, புறஜாதி ஒரு ஸ்திரீ, அது அசுத்தமான ஒரு ஸ்திரீ, பாவம் செய்யற ஒரு ஸ்திரீ, அப்படிப்பட்ட ஸ்திரீயே உன் கர்த்தர் தான் பெரியவர் சொல்லுவாங்க. அங்க ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, உன் வானத்தில் பூமியிலும் கர்த்தர் தான் பெரியவர் சொன்ன உடனே அந்த மகளை கொண்டு தேவன் தன்னுடைய வம்சத்தில் இணைக்க முடியும் என்றால், தாவீது வம்சத்தில் இணைக்க முடியும் என்றால், இயேசுக்கு வம்சத்தில் இணைக்க முடியும் என்றால், உங்களை இணைக்க முடியாது. ஆமென். எப்பேற்பட்டவரையும் தேவன் உயர்த்த முடியும். எப்பேற்பட்ட பாவியும் தேவன் கழுவி பரிசுத்தமாக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. அவன் பாவி, அவன் மோசமானவன், அவன் பாவி, அந்த உனக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் நேசிக்கிறாரு, கர்த்தரத்துல கழுவுறாரு. கர்த்தரை நேசிக்கும் போது நம்ம யாரு? அல்லேலூயா. 100க்கு அதிபதி பேதுரு வந்து சொல்லும் போது 100க்கு அதிபதிக்கு மேல அபிஷேகம், அந்த ஊர் எல்லாரும் என்ன பண்ணும்? அபிஷேகம் இறங்கி வரும். எல்லாரும் கேட்பாங்க, எப்பா நீ ஏப்பா அவங்க போய் ஜெபம் பண்ணி அபிஷேகம்? எப்பா நான் அபிஷேகத்தை இறக்கலப்பா, நாங்க பேசினேன். கர்த்தரை இறங்கினப்ப நான் என்ன செய்ய முடியும்? சொல்றாரு, கர்த்தர் இறங்கிட்டாரு, நான் என்ன செய்ய முடியும்? அப்பதான் புறஜாதி மேல அபிஷேகம் கடந்து வருது. அப்ப கர்த்தரே நேசிக்கிறார்னா, கர்த்தரே கழுவார்னா, கர்த்தரே வந்து அவர் மன்னிக்கிறார்னா, நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க எப்படி எதிர்த்திருப்பீங்க? அல்லேலூயா. இல்ல, தேவனுக்கு யார் பிடிக்கும்னா நமக்கு தெரியாது, அவரும் தெரியும். அவர் பிடிக்க எல்லாருக்குமே நான் பிடிக்கணும். இவ பாவி, மோசமானவன், இவ அது பண்றவ, இது பண்றவ, இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் நேசிக்கிறார்ல. நீ எப்படி இருந்தீங்க? நீங்க எப்படி இருந்தீங்க? அவன் நேசிக்கலையா? கொண்டு வரலையா? அவனுக்கு கொண்டு வருவாரு. அதெல்லாம் யாரும் வெறுக்க கூடாது. இவங்க திருந்தியே மாட்ட சொல்லக்கூடாது, இவங்க மாவரே மாட்ட சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட பாவியும் கழுவி பரிசுமாக்க இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ஆமே. நீங்க எப்பேற்பட்டு இருந்து போங்க, ஆனா தேவன் நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, வானத்தில் பூமியில் அவரை போல் தேவன் இல்ல சொன்னீங்கன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் வம்சத்தின் பிள்ளையை உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாய் மாற்றுவாரு. என்னாகும் 25:7-8 பார்க்கலாமா?
அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான ஆ. எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது ம், அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ம், ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து ம், இஸ்ரவேலானாகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் ம். இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலேயும் ம். ஈட்டி உருவி போக ம். அவர்களை குத்தி போட்டான். ம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஓகே 13. அவன் தன் தேவனுக்காக அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் இஸ்ரவேல் புத்தருக்கு தேவ மக்களுக்கு மோச இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கும்போது இவர் பாவம் செய்யும்போது பார்த்து வைராக்கியம் பண்ணி என்ன பண்ண இஸ்ரவேல் புத்தருக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் வந்த அவன் அவனுக்கும் அவன் பின் வந்த சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆமென் ஹல்லேலூயா. இவன் ஆரோனுடைய லேவி குடும்பத்துல பிறந்து ஆரோனுடைய குடும்பத்துல வந்த அந்த ஆசாரிய இது வந்து இப்ப எதுனா இங்க பக்தி வைராக்கியம் காட்டினதால இவன் என்ன பண்றாரு, பினகாஸ் என்ன பண்றாரு, ஆசார் ஊழியத்துக்குன்னு அவர் வம்சத்தை கூப்பிடுறாரு. அப்போ தேவனுக்காக யார் பக்தி வைராக்கியம் இருக்காங்களோ எந்த தேவ ஊழியத்தை கடமைக்காக செய்யாதீங்க, கடமைக்காக பக்தி வைராக்கியமா செய்யுங்க. ஆமென். முழு மனதோடு செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. யாரா சொன்னாதான் செய்யணும் அவசியம் இல்லை, வாலண்டியா செய்யணும். அவன் கூப்பிட்டோம் நான் பண்றேன், அவங்க வாலண்டியா வந்து கேட்கட்டும் நான் பண்றேன், அப்படி யாரும் கூட மாட்டாங்க. நீங்களே வாலண்டியா பண்ணணும். இங்கதான் உயருக்கும் தாழ்வுக்கும் நீங்க வந்து என்ன கூப்பிட்டோம் என்ன பண்ணட்டும் அப்ப நான் பண்றேன் அப்படின்னு நீங்க வாழ்க்கை முன்னுக்கு வர முடியாது. இப்படியே இருக்க வேண்டியதான். யாரு தேவ ஊழியன்னு முன்னாடி செய்யறேன்ப்பா நான் செய்யறேன்ப்பா நான் பண்றேன்ப்பா, யார் உற்சாகம் உள்ளவன் தேவன் பிரியமாக்குறார். உற்சாகம் எல்லாம் அப்படியே சோம்பேறியா பாண்டா அது போட்டா பாண்டா அண்ணா தேவன் பிரியமா இருக்க மாட்டார். ஆமென். அப்ப தேவன் ஊழியத்தை உற்சாகமா இருங்க, தேவனுக்காக உற்சாகமா செய்யுங்க. யாரும் சொல்லி செய்யணும் அவசியம் இல்லை, ஒரு தேவை இருக்கா தேவன் போய் செய்யணும். ஆமென் அல்லேலூயா, போய் செய்யணும். அப்போ யார் தேவன் ஊழியத்தை தேவனை காரிய உற்சாகமா செய்கிறார்களோ அவர்கள் தேவனை பயன்படுத்துகிறாரு. ஆமென். ஏன்னா தேவையை ஆண்டு சொல் நீங்களா பார்த்து உற்சாகம் உள்ள மனது உள்ளவனை தேவன் பிரியமாக்குறார். உற்சாகம் உள்ள உலகம் வரவேற்கிறது. ஆமென். அப்ப நீங்கள் தேவை அடிப்படையில் உற்சாகமா நான் செய்யட்டுமா இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா உற்சாகமா உங்களுக்கு உள்ள என்ன பண்ணணும் வந்து கேட்கணும் செய்யணும். அப்படி செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துறாரு. ஆமென். இந்த பினகாஸ் அப்படி உற்சாகம் யாரும் சொல்லல, பினகாஸ் போயிட்டு செய்ப்பா சொல்லல, இவனுக்குள்ளே வந்து பக்தி வைராக்கியத்துல பண்ற என்னடா இவ்வளவு மோசம் இருக்கிறாங்க, எல்லாரும் ரெட்டு எடுத்து அழுது இருக்கிறாங்க, இவ்வளவு சாபம் வந்திருக்குது, நீ என்ன பாவம் செய்ய போற சொல்லிட்டு போய் என்ன பண்றாரு, அங்க செஞ்ச உடனே கர்த்தர் பண்ண பார்த்தார். உங்களுக்கு எப்படி உயர்த்துவாங்க தெரியுமா, யாரும் சொல்லாமலேயே ஒரு ஊழியத்துக்கு தேவை இருக்குதுன்னா நீங்க வாலண்டியா போய் செய்றீங்க பாத்தீங்களா, அப்பதான் உயர்த்துவார். அல்லேலூயா. இது இருக்குதுப்பா இது செய்யணும்பா அப்படி சொல்லும்படியே பாஸ்டர் இதெல்லாம் இருக்குது ஐயா இதெல்லாம் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அது பண்ணலாமா இது செய்யலாமா இப்படி பண்ணலாம் இப்படி டெவலப் அப்படின்னு நீங்க யாரு இது இல்ல, பொதுவாவே எது ஜெபமா சரிதான் எதுவும் உற்சாகமாய் தேவனுடைய இருக்கிற உற்சாகமாய் செய்யற இடத்துல செய்யணும். இல்ல அங்க போன எனக்கு லாபம் கிடைக்கும், அங்க போய் நமக்கு என்ன பண்ணுவாங்களா நம்ம மரியாதை கொடுப்பாங்களா, இப்படி செய்யக்கூடாது. பினகாசு நான் போய் செஞ்சா எனக்கு ஆசைப்பட்ட கொடுப்போம்னு சொல்லி போல, இவன் பக்தியை காண்பித்தார், ஆண்டு பக்தியை காண்பித்தார். அப்ப நீங்க கடவுளுக்காக செய்யும் போது ஆண்டு உங்களுக்காக செய்வார். ஆமென். அதை மறந்துடாதீங்க. முதல்ல என்னது சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ராகப் என்ற இயேசு என்ன பண்ணாங்க, அது அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. கர்த்தர் வழியை நம்ம செய்யும் போகும்போது நம்ம உதவி நம்ம தான தேடி வர ஆரம்பிக்கும். மனுஷ பார்க்காதீங்க, யாரை பார்க்கணும்? இப்ப பிடிச்சிட்டாங்க ரைட்டு, இதுதான் நான் வாழ்ந்துட்டேங்க. அப்படி கர்த்தரை பார்க்கணும். முதல்ல கர்த்தரை பார்க்கும்போது மனுஷனுக்கு உதவி தேடி உங்களுக்கு வரும். அதே மாதிரி கர்த்தரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வம்சத்தையே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு, வம்சத்தை உயர்த்துகிறாரு. ஆமென். நீ உற்சாகமா செய்யும் போது தேவன் உற்சாகமா செய்கிறார். இது தேவன் பார்த்து உங்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா. முடிச்சிடலாம். மீது தூதர்கள் பணி ஒன்று இருக்குது, நம்ம அப்புறமா அதை பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ யார் சாத்து கொள்ள போறீங்க? கத்த சாத்து கொள்வீங்களா சும்மா வாயில சொல்லுவீங்களா? கத்த சாத்து கொள்வீங்க. அப்ப என்ன பண்ண அதுக்கு என்னப்பா சர்ச்சுக்கு வரணும்.
எப்படி ரெண்டு தரும் சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு எப்படி வரணும்? என்ன பிரகாஷ, சர்ச்சுக்கு எப்படி வரணும்? உன் பக்கத்துல ஒத்துக்கிற அவரை கூப்பிட்டு சொல்லுப்பா, சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணுமாப்பா. நானா பரவாயில்ல, லேட்டாக வந்துடுறேன், நீ வரவே மாட்டேங்கிறிய, நீ வாப்பா, என்னோட எவ்வளவு பரவாயில்லப்பா நானு அப்படின்னு சொல்லி தேட்டிக்காம 2 பேரும் சீக்கிரம் என்ன பண்ண வாங்க. ஆமென். தொடர்ந்து கத்த தேடுங்க, உற்சாகமாய் தேடுங்க. உன் வாழ்க்கை உயர்ந்தா நீங்க போவீங்க, ஒரு நாள் தாழ்ந்து போகவே மாட்டீங்க. கத்திர திருவுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. எல்லாம் நிக்கலாமா? ஹல்லேலூயா. ரீகரதடதல கரதடதல கரபதலியா. என் நம்பிக்கை கத்தராக இருக்கட்டும். கத்தர் நம்பிக்கை இருந்தால் உங்க எதிராளி கூட உங்களுக்கு சமாதானமாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. ரீகரபதடதல கரபதலியா. கத்தரே நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் மன்னிப்புக்கு, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. மனுஷனை பார்த்ததை மன்னிங்க. உங்க முக்கியத்தை கொடுக்காம வேலைக்கு முக்கியத்தை கொடுத்த மன்னிங்க. உங்க முக்கியத்தை கொடுக்காம மத்ததுக்கு முக்கியத்தை கொடுத்த மன்னிங்க. தகப்பனே, உமக்கு முக்கியத்தை கொடுக்காமல் தகப்பனே தேவையில்லாத முக்கியத்தை கொடுத்த மன்னிங்க. ஆண்டவரே தகப்பனே, எங்களை மன்னிப்பீராகப்பா. ஆண்டவரே மன்னிங்க, எங்க பாவங்களே மன்னிங்க, என்னை மீறுதலை மன்னிங்க அப்பா. நான் உமக்கு விட்டு தூரம் போகணும் தகப்பனே. மனுஷனிருந்து ஆசிரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு மனுஷன் தான் சார்ந்து கொள்ளணும், மனுஷன் தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு போயிட்டப்பா. ஆனா மனுஷன்ல கேட்டீங்கன்னா கிடைக்காது, கத்தரை கேட்டதான் கிடைக்கும். கத்தரை சார்ந்து கொள்ளும் போது தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க புரிந்து கொண்ட ஆண்டவரே. அந்த 2 வேவுக்காரர்கள் கத்தரை சார்ந்து கொண்டு போனபடினால எதிராளியா இருக்கிற எதிர் நாட்டுல இருக்கிற அந்த ராகாப் என்னும் மகளுக்கு மூலமாக உதவி கிடைத்ததே. எப்படி கிடைத்ததுன்னா, தேவனை சார்ந்து கொண்டு போனால் மனுஷன் உதவி கிடைத்தது. நீங்களும் தேவனை சார்ந்து கொள்ளுங்க, மனுஷ உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனுஷ உதவி கிடைக்கும் நினைச்சிட்டு மனுஷன் சார்ந்து கொண்டு பார்க்காதீங்க. அந்த மனுஷனை பார்க்காமல் கத்தரை பாருங்க. கத்த அனுகூலமான துணை உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, ஊழியர்களுக்கு, தேவனுடைய வேலைக்கு, தேவ ராஜ்யத்திற்கு, தேவ மக்களுக்கு நீ உதவி செய்தால் அவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியும் உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் உன் வம்சத்தையும் தேவன் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகராபதடதலஷத ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உமக்கு உண்மையா இருப்ப ஆண்டவரே. அதே சமயத்துல ஊழியர்களுக்கு ஆண்டவர் உண்மையா இருப்ப ஆண்டவரே. அவர்களும் உண்மையா இருப்பேன். தேவை வரும்போது போய் உற்சாகமா செய்வேன் ஆண்டவரே. ஏதாவது சொன்னாதான் செய்யணும் இல்லப்பா. தேவை இருக்கிறத ஒரு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் போய் செய்யும் போது நிச்சயமாகவே தேவன் ஆஸ்வதிக்கிறார். ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக சில காரியங்கள் கலகங்கள் செய்தீங்கன்றால் நீங்களும் உங்க வம்சத்தும் அழிந்து போவீங்க. அதுவும் சாட்சி இருக்குது, பைபிள் இருக்கு. அதனால ஒரு நாளும் தேவனுக்கு கலகம் மாத்திரம் பண்ணாதீங்கன்றாரு. தேவனுக்கு மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க. அவருக்கு மாத்திரம் நீங்க தப்பான காரியங்களை, ஊழியத்துக்கு மாத்திரம் தவறான காரியம் செய்யாதீங்க. ஏன்னா மோ சொல்றாரு, நீ தேவனுக்கு மாத்திரம் கலகம் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள். ஏன்னா உன்னை காப்பாற்றவர் யாருமே இல்லை. அதுல தைரியமா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, தகப்பனே உதவி செய்யுங்க, உண்மையை சார்ந்து கொள்ளுகிறப்பா, உதவி செய்வீராக, பலப்படுத்துங்க. அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. நீ பெரிய காரியம் செய்யும். வந்த ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் கொடான கொடி சோதரிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்துக்க நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அப்பா. இம்மோட்டான கிறிஸ்துமஸுக்காக தகப்பனே, சபை காரியத்துக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். எல்லாரும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை ஆஸ்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. அப்புறம் ஆண்டவரே தேவநாமே ஆண்டவரப்பா, இது மாதிரி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்துருக்காங்க. அப்படி மாதிரி சாரீஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க சில ஆட்கள், அவங்களும் ஆஸ்வதிங்க. இன்னும் வாக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வேண்டிய பணத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்காக அல்லப்பா, ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்க இருக்கிறோம், மற்றவங்களுக்கு செய்ய இருக்கிறோம். இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்திருக்கீங்க. எங்க அன்பின் பிரயாசம் மறந்து அனுமதியுள்ள தேவன் அல்லப்பா. நீங்க ஆஸ்வதிங்க, பலப்படுத்துக்கு பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே அன்பும் ஆவியும் ஐக்கியம் அந்நியும் இன்று சதாக்கள் நாமோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகரணம் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கடல்ல கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் நம்புப்பா, நல்லா இருப்பப்பா சொல்லுங்க. சொபடி போக வேணா, கர்த்தர் நம்புப்பா, கர்த்தர் நல்லா இருப்பீங்கப்பா.